ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம நிறைய நேரம் கிச்சனில் தான் இருக்கோம். ஸோ அங்கே இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி நம்ம பண்ணுற விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க, இப்போ அந்த டிப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, அப்படியே ஹாட் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதோட மூடி இருக்குது இல்லையா, ஸோ அந்த நாபை ஓப்பன் பண்ணியே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணுற அந்த 5 to 10 செகண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைமில் அந்த ஆவி கொஞ்சம் வெளியில் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதோட மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம சில டைம் ட்ராவல் பண்ணும்போது அந்த நாப் மட்டும் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் அந்த நாப் ஸ்டக் ஆகி நின்றும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றின உடனே க்ளோஸ் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி நாப் ஸ்டக் ஆகிக்குது. ஸோ அப்படி ஆகக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஹாட் வாட்டரோட அந்த சூடும் அப்படியே ரொம்ப நேரம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் தண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த நாப் எப்போவுமே ஸ்டக் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம சில டைமில் மட்டும்தான் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம். மற்ற டைமில் அதை எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இல்லையா. ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளாஸ்க்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் இருக்குது இல்லையா, ஸோ அதை உள்ளே போட்டு ஃப்ளாஸ்க்கை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அதில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ நாள் கழித்து ஓப்பன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கவுண்டர் டாப்பு இல்லைனா ஷெல்ஃப்லலாம் ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். ஸோ அதுவும் கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுருப்போம். எண்ணெய் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அதில் நிறையா எண்ணெய்லாம் பற்றும். இல்லைனா நம்ம எடுக்கும்போது அந்த பாட்டில்ஸ் எல்லாம் மூவ் ஆகும்போது அது ஸ்க்ராச்சஸ் ஆகும். இல்லைனா சம்டைம்ஸ் உடையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்டு இருக்குது இல்லையா, ஸோ அதை நார்மலாக நம்ம வீட்டில் நிறைய வேஸ்டான பாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேக்குள்ளெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, கார்ட்போர்டில் ஏதாவது எண்ணெய் பட்டுருச்சுனாலோ இல்லை ஏதாவது பொருள் சிந்திருச்சுனாலோ நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒன்று நியூவாக போட்டுக்கலாம். சப்போஸ் அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த ட்ரேயில் பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஷெல்ஃபில் அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் இதிலெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்காட்டி நம்ம அலைன் பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டில்ஸ் எல்லாமே அதிகமாக மூவ் ஆகாது, நல்ல க்ரிப்பாகவும் இருக்கும். மட்டும் இல்லை, கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கார்ட்போர்ட் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட உங்களோட ஷெல்ஃபுக்கெல்லாம் போட்டு அப்பப்போ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போவுமே உங்களோட கிச்சன் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த ஹெல்த் ட்ரிங்காக இருக்கட்டும் இல்லை டீ காஃபியாக இருக்கட்டும் ஏதாவது கண்டிப்பாக குடிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம அதை ஒரு டம்ளரில் போட்டு கொஞ்ச நேரத்தில் பால் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வச்சுருக்கிற அந்த பவுடர் கெட்டியாயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் அப்போவே 1 ஸ்பூன் சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சுகரும் அந்த ஹார்லிக்ஸ் பவுடரும் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கெட்டி ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணால் கூட அந்த பாலும் கெட்டி ஆகாது. நம்மளுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அப்புறம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க, அவங்க வந்து பால் பவுட்ரு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது பால் பவுட்ரு போட்டு ஒரு ஸ்பூன் வந்து லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா சுகரும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வார்ம் வாட்ரு இல்லைனா வந்து பால் லைட்டாக ஊற்றுவீங்கன்னா அதை கூட வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து குழந்தை வந்து பசிச்சதுக்கப்புறம் தான் வந்து அழுவாங்க. அந்த டைமில் வந்து சூடான தண்ணி ஊற்றிட்டு பால் பவுட்ரு வந்து மிக்ஸ் ஆகாமல் ரொம்ப கெட்டியாக வந்துடுச்சுன்னா ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்போவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வார்ம் வாட்டர் ஊற்றினா கூட அந்த பவுடர் வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். ஸோ திட்டாக ஒரு மாதிரி வந்து கெட்டியாக இருக்காது. இனிமேல் வந்து காஃபி இல்லை பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது போடுறீங்கன்னா இந்த மாதிரி சுகர் கூட அந்த பவுடரையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நீங்கள் பால் வந்து ஊற்றுறக்குள்ளே அது வந்து கெட்டியாகாமல் இருக்கும். மறக்காமல் வந்து காஃபி போடும்போது இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக வந்து நைஃபை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஊர்லனா அதை வந்து ஷார்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய வந்து ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பெருசாக எனக்கு அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து தெரியலை. ஸோ அதனால் இப்படி ஒரு டிப்பு தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அதாவது கிரைண்டரில் வந்து மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைட்டாக வந்து நைஃபை 2 சைடுமே வந்து மாற்றி வந்து லைட்டாக வந்து வச்சு எடுத்துருவேன். இது வந்து கரெக்டான மெத்தடானு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்காக அப்பப்போ இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக வந்து ஷார்ப் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்குது. எனக்கு இங்கே எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு தெரியாதங்காட்டி நானும் நிறைய டிப்ஸை வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து இந்த டிப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.